கார்த்திரையாய் சூழ்ந்த இருள் அறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆண்டுபவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்பதான் நம்ம பிரஸ் மீட்டும் போது பேசணும். எப்பயுமே ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினா ஆனஸ்டா ஒரு ரசிக்கிற வகையில பண்ணிட்டா மீடியா அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்க எல்லாருக்கும். இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகா ஜனங்க மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்றேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துலதான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறைய ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போறது. ஏன்னா முதல் நாள்லயே எங்களால் அது உணர முடிஞ்சது. 2வது நாள்லயே ரொம்ப படத்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஸோ உங்க சப்போர்ட் இன்றியமையாது என்னைக்குமே. அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் வொர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியாரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்றோம். பட் சில படங்கள் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவல்ல அது கடைசியா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால அவ்வளோ ஒரு லவ்வை கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம உழைச்சதுக்கு. நான் இங்க நின்று பேசுறேன், பட் அவங்க இங்க இல்ல, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், இவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் படம் எவ்வளவு சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளவு கஷ்டத்துல நீங்க அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லயும் இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேரு, ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வெளிநாட்டுல எப்ப ரிலீஸ் ஆகும், இப்ப ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதுல கேட்க முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்துல ஒரு புது கிளை ஸ்ட்ராங்கா முளைச்சிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நல்ல நிறைய இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியா அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமா மாறணும்ன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவரு பேசணும்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவாரு. பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமா விஷயத்த ரொம்ப அழகா இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்ப பாருங்க, ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் எல்லாமே. ஆனால்தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரு அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்கா அந்த படத்தை மாத்துறதுக்காக அவர் பண்ற முயற்சி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம நீங்க இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியா இருக்கணும்னு நான் ஆண்டாட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்ப நான் பாட்டுல எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதுலலாம் நாங்க நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்கதான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல கேரக்டர் அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸ் அவ்வளவு நோட்டபிளா இருந்தது. பாக்குற ஆடியன்ஸ் முதல் கொண்டு பேசினாங்க. ஸோ ஆமா, நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றதுனால. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல பணிபுரிஞ்ச எல்லாருமே அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னாரு, முதல்ல அவர் என்ன சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னாரு. ஆனா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறைய அந்த கடைசியா அந்த மாஸ்டர் கொடுக்குற டைம்ல. ஏன்னா அப்ப நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்கு டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசா இருக்காது. எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைம்ல. ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து எந்த விதத்திலையும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது ஒரு பாட்டுக்கு அவங்க சத்யம் தியேட்டர்ல போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதுல நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளவு பெரிய டீம் இருக்கு. திங்க் மியூசிக் ஒரு படம் ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு இதுல அப்படின்றது இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு
சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. திங்க் மியூசிக்கு இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மருதுருவம், அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாம இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல நம்ம 2 போல்ஸா இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவரு. எனக்கு பாட்டு பண்ணணும்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பாட்டே வராது, என்ன பண்ண போறோம்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்ப அனுராக் கஷ்யப் சொன்னாராம் இது ஒரு இன்டர்வியூல வந்து, இந்த மாதிரி அதே மொழிகள்ல இல்லாம ரொம்ப இப்ப சவுத் மியூசிக்ல ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதான் கேட்டாரு இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலா அவர் மோகன்ராஜன் பாட்டுல எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லயும் எழுதுவாரு, நம்ம அழகான தமிழ்லயும் எழுதுவாரு. ஸோ கண்டிப்பா அதுக்கான விதையை நீங்க போடுறீங்க தலைவா. நீங்க இப்பவும் போல இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்றது அபியை பத்தி, இனிமே பிடிக்கவே முடியாது அபிய. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து, ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்றது, அதுவும் இந்த வயசுல வந்து எக்ஸப்ஷனல். நீ ஜெயிச்சுட்ட. ஸோ இனிவே மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸோ இன்னும் மேல மேல வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்க இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன், இந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்துல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோல்ல பண்றாங்க அப்படின்னு. எனக்கு நான் ஒரு ஃபேனா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கனத்தில் முத்தமிட்டால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் போன்ல. திரும்ப அந்த பொண்ணு கிடைச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாம திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டா கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணா என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்துல இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி. ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து உங்களுக்கு மியூசிக் போடுறதுனா, ஐ நெவர் தாட் தட் I'll make music for you. I consider it an honor. Thank you so much for being part of this film. And சசி சார், நீங்க இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால நான் என்னோட அண்ணனை பத்தி ரொம்ப பெருமையா பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்கு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டம்ன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலா சினிமால ஜெயிக்கிறது கூட ஓகே, உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணுமாங்க. சினிமால நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடா இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்ல, திடீர்னு ஒரே வருஷத்துல காணாம போயிட்டாங்க, இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு சினிமால எல்லாத்தையும் நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணு மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன அக்கறையில சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மத்தவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மள வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனாலதான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில பேசுற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒண்ணு பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்ல பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ சோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணா அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலதான் நிக்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவரு பக்ஸ் ஐயா, நாங்க அப்பப்ப வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ற ஸ்டுடியோல டப்பிங்க்கு வருவாரு. ஏதோ டாபிக்ஸ் எல்லாம் பேசுவோம், ஆனா ஒர்க்கு பத்தி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நானு. எல்லா படத்தையுமே நான் ரொம்ப ரசிச்சு அவரோட ஒர்க் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்துல இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக் எல்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்ட் அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸ்ல. ஆக்சுவலா அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்றது பயங்கர என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம்.
பொதுவா வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆயிடும். ஆனா இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டர்ல ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வரும்பொழுது அப்படியே மாமா மின்னல் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியல வருவான் இந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான். ஆனா ரொம்ப விவரமான ஆளதான் இருக்கான். எல்லாம் புரியுது. ஆனா அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்றான். ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் 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 திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமே வரும். $1 மில்லியன் இருந்து எம்ஆர்பில இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னன்னா, இப்ப கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாம கேளிக்கையா மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி, சின்ன கதைகள் பெரிய கதைகளா மாறி, பெரிய கதைகள் பெரிய படங்களா மாறணும். அது மூலமா எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமா இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டம் கண்டிப்பா டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 மில்லியன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாம எங்களுடைய முழு என்ன சொல்றது உண்மைத்தன்மையோட நம்ம எல்லா படத்தையும் நாம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.